வை. இந்தாங்கம்மா. ஏய் சீ ச்சே. ரேணுகா அம்மா அம்மா என்னம்மா ஆச்சு? ஏய் மாதவி, என்னாச்சு? ஏன் கத்துற? மா. ஹே ரேணுகா, உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? இவ எனக்கு வந்து பரிமாறக்கூடாதுன்னு சொல்லிருக்கேனா இல்லையா? அப்புறம் எதுக்கு இவன் என் முன்னாடி வந்து நிக்கிறா? இவன் என் கண்ணு முன்னாடி வைக்க கூடாது. எடு அத முதல்ல எடு. மாதவி, டென்ஷன் ஆகாத, முதல்ல உட்காந்து சாப்பிடு. மா ஒரே நிமிஷமா. ரேணுகா நல்லா கேட்டுக்கோ. இன்னொரு வாட்டி அவன் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்க கூடாது. அதையும் மீறி வந்தா அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. போ சொல்லு. அம்மா, உங்க கோவம் எனக்கு புரியுது. ஏய் பேச வேண்டான்னு உன்கிட்ட சொல்லிட்டேன். போயிடு. போன்னு சொன்னேன். அம்மா உட்காரு. உட்காருங்கம்மா. உட்காந்து சாப்பிடுமா. ஏய் இந்த தட்டை வச்சுட்டு வேற தட்டுல எனக்கு எடுத்துட்டு வா. சரி. அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ண என்னென்னமோ பண்ற. நடத்து நடத்து. இதுல என்னென்ன நியாயம் இருக்கு? என்னவோ நான் வேணும்னே சூர்யா சார் கிட்ட மாத்தி கொண்டு போய் கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. யாரு? மாதவி அம்மாவா? ஆமாண்ண, அப்படியே வெடுக்கு வெடுக்குன்னு திட்டுறாங்க. இனிமே அவங்க கண் முன்னாடியே நான் போக கூடாதான், மூஞ்சிலே முழிக்க கூடாதான். விடுதாயே, அவங்க பேசுறான்ட்டு. இங்கே வர அதுக்கு மூஞ்சிலாம் முடிச்சோம்னு வச்சுங்க, பொடிக்கு புயல கூட கிடைக்காது. அதுக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்ட கிடக்கா. அதுக்கு அங்கிட்டு போனா நீ இங்கிட்டு வா. அதுக்கு இல்லைண்ண, தேவையில்லாம என் மேல ஏன் பாயிறாங்கன்னு தான் தெரியல. ஏத்தா, அங்க இருந்தவங்கள ஒருத்தருக்காவது இந்த புள்ள தப்பு பண்ணிச்சா இல்லையான யோசிச்சாங்களா? யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ஒரே குட்டையில ஒன்றும் மட்டைய புத்தி அப்படிதான் வேலை செய்ய. ஆனா ஒரு நடிப்பை போட்டாங்க பத்தியா? இந்த மாதிரி டெண்டர் கையை விட்டு போனோன்னா, மாப்பிள உசுரை காப்பாத்துறதே நான் அப்படி பண்ணினேன்னு அப்படின்னு ஒரு நடிப்பை போட்டாப்ல பாரு. இதுல மாதவியமா நடிப்பு வேற. என்ன பண்ணப்ல? என் தப்பு இவரை காப்பாத்துக்க தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சிவாஜி சார் பத்மினி மாதிரி நடிச்சு கொட்டி விட்டாங்க. நடிப்புனா உலக நடிப்புத்தான். நான் தெரியாம தான் கேட்கிறேன். அந்த பரிசு பெட்டியில அதாம அந்த டப்பால அந்த தங்க காசை யார் வைக்க சொன்னா? அந்த பெட்டி அந்த அம்மாவுக்கு போய் சேர்னேன். நீ என்ன பண்ண? எதார்த்தமா சூர்யா போய் கொடுத்துட்ட. என்ன அந்த டப்பா மட்டும் அந்த அம்மாட்ட கொடுத்துருந்தேன்னு வச்சுக்க, அது என்ன பண்ணிருக்கேன்? இருக்கிற மொத்த காசையும் லவட்டிக்கிட்டு இடுப்புல மறைச்சு வச்சுக்கிட்டு எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இப்படி நமட்டு சிரிப்பு சிரிச்சிருக்கோம். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிருக்குமா? ஒண்ணுமே தெரியாம போயிருக்கோம். அப்படித்தானே? அதானே சொல்ல வர. அது என்னவோ தெரியலண்ண. ஏமா, நானே ஒரு படிக்காத தற்கூரி பையன். இந்த முட்டா பயில தெரிஞ்சது கூட இந்த வீட்டுல இருக்க சில பேருக்கு தெரியாம போச்சா எப்படி? அதெல்லாம் இருக்கட்டும்ண்ண, ஆனா எனக்கு வேற ஒரு விஷயம் மனசுல ஓடிட்டே இருக்கு. என்ன ஓடுது? மாதவி அம்மா நான் தான் சூர்யா சார் கிட்ட வேணும்னே மாத்தி கொடுத்துட்டதா நினைக்கிறாங்க. ஆனா என்கிட்ட அதை கொடுத்தவங்க தெளிவா சூர்யா சார் கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இதுல யார் சொல்றது போய், யார் சொல்றது உண்மை? ஏத்தா, முதல்ல அந்த பெட்டியை கொடுத்தால அவன் எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணா? உனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? எங்கேயோ இடிக்குது தாயே. என் அடுத்த கேள்வியே அதானே. அதுவும் தெளிவா போனை எடுத்ததுமே நீங்க நந்தினியா சூர்யா சார் ஒய்ஃபான்னு கேட்டான். ஏத்தா, அவனுக்கு இந்த வீட்டை பத்தி எல்லாம் தெளிவா தெரிஞ்சிருக்கு. அண்ணே, இந்த ஊர்ல என்னோட நம்பர் தெரிஞ்சதே கொஞ்சம் பேருக்கு தான். இந்த வீட்ல உள்ளவங்க, அப்புறம் விஜய் அக்கா, விவேக் அண்ணன், அவ்வளவுதான் நினைக்கிறேன். இதுல யாரோ ஒருத்தருக்கு இப்படி என்னோட நம்பர் தெரிஞ்சது. யாரா இருக்கு? ஆஹா, இவ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே. இது அர்ச்சனா அம்மாக்கு பிரச்சனையாச்சே. சூர்யா சாரும் மாதவி அம்மாவும் யார்கிட்ட குடுக்கறதா இருந்தாலும் அவங்களுக்கே நேரடியா போன் பண்ணிருக்கலாமே. இதுல நடுவுல சம்பந்தமே இல்லாம நான் எதுக்குன்னு? இப்பதான் என் தங்கச்சி அறிவா தெளிவா யோசிச்சிருக்க. என்ன ஒண்ணு, இதுல சம்பந்தமே இல்லாம ஏன் தலைய உருட்டுறாங்க. அதானே எனக்கு வேதனையா இருக்கு. ஏத்தா, நான் கேட்குறேன்னு கோச்சுக்காத. ஏங்கிட்ட இப்போ இதை சொன்னேல, இதை பூரா சின்னையாக்கிட்ட போய் சொல்லணும் தானே? ஐயோ, அதெல்லாம் நமக்கு எதுக்குண்ணே? நரி தெற்கு போனா என்ன, வடக்கு போனா என்ன, நம்ம மேல விழுந்து புடுங்காம போனா சரி. இந்த விஷயத்த
உடனே அர்ச்சனா அம்மாவை பார்த்து நேர்லயே சொல்லிட வேண்டியதுதான்.